எல்லோருக்கும் வணக்கம். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா அப்படின்ற பாட்டு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அழகா இருக்கும். ஆனா ராத்திரி ஃபுல்லா முழிச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை, உடம்புல எவ்வளவு பாதிப்புகளை உருவாக்கும் அப்படின்றத எல்லாருக்குமே சரியா புரியாது. இந்த இன்சோமினா அப்படின்ற தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இப்போ 10ல ஒருத்தருக்கு இல்ல 3 பேர் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உலக ரீதியா. சோ இந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதே நேரத்துல இந்த தூக்கமின்மைனா என்ன அப்படின்றத முதல் கரெக்டா புரிஞ்சுக்கலாம். வெறும் ராத்திரி எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நான் அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு தூங்கிடுறேன், அது மட்டும்தானா? இல்ல அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்க அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சோ முதலாவதாக இந்த தூக்கமின்மை அப்படின்றது நம்ம பகல்ல நிறைய சிம்டம்ஸ் இது கொடுக்கும். இப்போ நம்ம நம்ம தூங்கியிருப்போம். அதாவது இதுல 2 விதமா நம்ம பிரிச்சுக்கலாம். தூக்கமே வரல ஒரு சிலருக்கு ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் படுத்திருப்பாங்க, ஆனா தூக்கமே வராது. அதே நேரத்துல ஒரு சிலருக்கு தூங்கிடுவாங்க, அவங்க படுத்து கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவாங்க. பட் ஆனா அவங்களுக்கு அந்த டீப் ஸ்லீப், ஆழ்ந்த நித்திரை வந்திருக்காது. அப்போ என்னென்ன சிம்டம்ஸ் உடம்புல காட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, பகல் நேரத்துல அவங்க காலையில எழுந்திருச்ச உடனேயும் டயர்டா இருப்பாங்க. அதே நேரத்துல எழுந்துச்சு கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் டயர்டாவும் தூக்க கலக்கமாவும் இருக்கும். இது ராத்திரி ஃபுல்லா முழிச்சிருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும். அதே நேரத்துல தூங்கிட்டாலும், நான் தூங்கிட்டேன் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் சீக்கிரம் காலையில எழுந்திருச்ச உடனே அவங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்கும். அதே நேரத்துல அவங்கள ஒருத்தர் யாராவது பேசுறாங்க அப்படின்னா கவனிக்க மாட்டாங்க. உன்கிட்ட தான் பேசுறேன் அப்படின்னா, சொல்லுங்க 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 அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய மூளை ரொம்ப ஃபாஸ்டா கரெக்டா வேலை செய்யாது. அதே நேரத்துல அவங்களுடைய எல்லா ரெஸ்பான்ஸுமே ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அவங்களுடைய வேலையே, அவங்க பகல்ல வேலை செய்யும் போது அவங்களோட வேலையே ரொம்ப ஸ்லோவா ஆயிடுவாங்க. அதே நேரத்துல ஞாபக மறதி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவங்களால யோசிக்க முடியாது. இது ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு எப்படி சொல்யூஷன் கொண்டு வர்றது அப்படின்ற விஷயம் அவங்களால சரியான ஆன்சர், சரியான ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு கொண்டு வர முடியாது. அதே நேரத்துல அவங்களுடைய மூடும் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க, கோவப்படுவாங்க, திடீர்னு சோகம் ஆயிடுவாங்க. இது மாதிரியான பிரச்சனை, டிப்ரெஷன் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. அதே நேரத்துல பார்த்தோம்னா இது அவங்களுடைய பர்சனல் லைஃபா இருந்தாலும், சோசியல் லைஃபா இருந்தாலும், ஆபீஸ்ல இருந்தாலும் எல்லாத்தையுமே பாதிக்கும். அவங்களால எந்த விஷயமும் சரிப்பட்ட விதத்துல பண்ணவே முடியாது. இந்த எல்லா சிம்டம்ஸும் என்ன குறிக்குதுன்னா, அவங்களுக்கு டீப் ஸ்லீப் கிடையாது அப்படின்றது குறிக்குது. நல்லா நீங்க படுத்துருவீங்க, தூங்கிடுவீங்க, எழுந்திருவீங்க. பட் ஆனா உங்களுக்கு அந்த டீப் ஸ்லீப் இருக்காது. உங்களுக்கு ஏதோ ஒரு நினைவு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும், இல்ல கனவு வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதுவும் இன்சோமினா அப்படின்ற இந்த தூக்கமின்மைக்குள்ளதான் வருது. சோ எப்படிப்பட்ட தூக்கமின்மையாக இருந்தாலும் சரி, நம்ம அக்குபஞ்சர் மூலியமா ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது, ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம தூண்டி விடும் போது அந்த தூக்கமின்மை சரி பண்ணிடலாம். எந்த விதமான தூக்கமின்மையா இருந்தாலும் சரி. சோ அந்த புள்ளிகள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல டியூ 20 அப்படின்னு சொல்லக்கூடிய பெஸ்ட், உடம்புலயே நிறைய டிரான்ஸ்குலர் பாயிண்ட்ஸ் இருக்கு, மனசை அமைதிப்படுத்தக்கூடிய பாயிண்ட். அதுல டியூ 20 தான் பெஸ்ட், அப்படி உச்சந்தலையில இருக்கக்கூடிய புள்ளி. அதே மாதிரி H7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஷென்மேன் அப்படின்ற புள்ளியும் மனசை அமைதிப்படுத்தக்கூடிய, உடம்பையும் சேர்த்து அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி, டிரான்ஸ்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டேங் அப்படின்ற பாயிண்ட் நெத்தி பூர்வத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய புள்ளி. ஆன்சைட்டி, கவலைகள் கம்மி பண்ணுது. ஸ்பிரிட், நம்மளுடைய ஆன்மாவையும் அது ரொம்ப பரபரப்பா இல்லாம அமைதிப்படுத்த, ஆஸ்வாசப்படுத்தக்கூடிய, நம்மளுடைய ஆன்மாவையே ஆஸ்வாசப்படுத்தக்கூடிய புள்ளி இந்த இன்டேங் அப்படின்ற புள்ளி. சோ இந்த பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட் மட்டுமே தூக்கமின்மை பிரச்சனைகளை சரி பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுடைய பொதுவாவே பார்த்தோன்னா, ஏதாவது ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் தூக்கம் வராது, ரொம்ப கவலையா இருந்தாலும் தூக்கம் வராது. சோ இந்த 2 புள்ளியுமே அந்த 2 விஷயத்தையும் பண்ணுது. பிளஸ் கூட H7 அப்படின்ற பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் மட்டுமே நம்ம சேர்த்துக்கிட்டா கூட ஃபர்ஸ்ட் வேற வழியே இல்லை அப்படின்ற போது இந்த 3 பாயிண்ட், H7, டியூ 20, இன்டேங் அப்படின்ற பாயிண்ட் கூட பெரிகார்டியம் 6 அப்படின்ற பாயிண்ட், இந்த 4 பாயிண்ட் மட்டுமே போதுமானது. சோ இது இல்லாம அடிஷ்னலான சிம்டம்ஸ் இருக்கும்போது என்னென்ன புள்ளிகள் யூஸ் பண்ணலாம்
அப்படின்றதையும் பார்ப்போம். அதே நேரத்துல மற்ற எல்லா புள்ளிகளும் உங்களுக்கு எனக்கு இதுதான் இந்த பேஷண்டோடைய ப்ராப்ளம், இதுதான் இந்த சிம்டம்ஸ் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்மியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து தூக்கமின்மை, ஆன்சைட்டி, அப்புறம் ஹெட்ஏக், தலையில ஏற்படக்கூடிய வலி, தலை பாரம், தலை வலிக்கு யூஸ் பண்ணலாம். இந்த அன்மியன்ற பாயிண்ட் எங்க இருக்குன்னா காதுடைய நடுவுல பின்பக்கம், காதுக்கு பின்பக்கம் இருக்கு. காது காது மேலேயே கிடையாது, காதோடைய பேக் சைட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட், தலையில அந்த தலையில இருக்கக்கூடியது. அந்த இடத்துல காதோடைய பின்பக்கத்துல நம்ம தொட்டு பார்க்கும்போது குழியா இருக்கும் ஒரு இடம், அந்த குழியில தான் இந்த பாயிண்ட் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ட்ரீம்ஸ், கனவுகள் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. கனவுனால எனக்கு சரியான தூக்கம் கிடையாது. ஒரு சிலருக்கு பயக்கனவுகள், ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அழகான கனவுகள், இது மாதிரி. ஆனா அந்த கனவு வந்து என்னுடைய தூக்கத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ரெண்டு புள்ளிகளை ஆட் பண்ணிக்கும். UB15 REN11 அப்படின்ற பாயிண்ட். UB15 வந்து முதுகு பக்கம் வரும், REN11 வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரக்கூடிய புள்ளி. இந்த பாயிண்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். இன்னொன்று வந்து liver 3 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட், இந்த யுவான் சோர்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த liver 3ன்ற பாயிண்ட் எனர்ஜி, சி அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜியையும் ரத்தத்தையும் சரிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட புள்ளி, ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு புள்ளி liver 3. இது போத் சைட்ஸ், ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வந்து இந்த ரெண்டு கால்கள்ல வரக்கூடிய கால்கள்ல வந்து ரெண்டு சைடும் இந்த பாயிண்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் H7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஷென்மன், இது வந்து ஒரு டிரான்ஸ்குலைசர் பாயிண்ட். இந்த டிரான்ஸ்குலைசர் பாயிண்ட்டும் போத் ஹேண்ட்ஸ், கையில வரக்கூடிய புள்ளி, ரெண்டு கைகள்லயும் நம்ம நீடில் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் பெரிகார்டியம் 6, சாஞ்சியோ 5, இது ரெண்டு பாயிண்ட்டை சேர்த்து வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து இந்த தூக்கமின்மை வந்து மனசோட தொடர்பு படுத்தி பார்க்கலாம். ஸோ அந்த மனசை சரிப்படுத்துறதுக்கு இந்த லியோ கனெக்டிங் பாயிண்ட் எது கொடுக்குறோம்னா, இது வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட் பொதுவாகவே கிரானிக்கான விஷயங்களுக்கு லியோ கனெக்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது இன் அண்ட் யாங்க பேலன்ஸ் பண்ணும். அதே நேரத்துல நாள்பட்ட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான ஒரு புள்ளிகளா இதை பார்க்கலாம். ஸோ பெரிகார்டியம் 6 அண்ட் சாஞ்சியோ 5, இதுவும் கைகள்ல வரும். ஒன்னு கையோடைய மேல்புறம், இன்னொன்னு வந்து கையோடைய கீழ்ப்புறத்துல வரும். இதுவும் வந்து போத் ஹேண்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிங் பாயிண்டா K3 அண்ட் GV24, கிட்னி 3, கவர்னிங் வெசல் 24 அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளி. இந்த கவர்னிங் வெசல் 24ன்றது அந்த முடி, நம்மளோட தலை முடி நடுவுல, அதாவது நெத்திக்கு மேல அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. அதே மாதிரி K3ன்றது கால்கள்ல இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. இது எல்லாமே நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ல எங்க அப்படின்றத தெரியும். அதுக்கப்புறம் ஸ்பிளீன் 6 அப்படின்ற பாயிண்ட், 3 ஆர்கன் ஒன்னா சேரக்கூடியது, லிவர், ஸ்பிளீன், கிட்னி. இந்த 3 பாயிண்ட்டும் 3 சேனலும் ஒரு இடத்துல கிராஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் இந்த ஸ்பிளீன் 6 அப்படின்றது. ஸோ அந்த 3 ஆர்கனையும் டோனிஃபை பண்ணும். அது இல்லாம ஜென்ரலா உடம்ப டோனிஃபை பண்ணக்கூடிய, உடம்புடைய எனர்ஜியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளியா இந்த ஸ்பிளீன் 6 அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த ஸ்பிளீன் 6ம் டபுள் சைட், பைலேட்ரல் அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு புறமும் நம்ம வந்து இந்த நீடில் அப்ளை பண்ணும். ஸோ இதோடைய இந்த தூக்கமின்மைக்கான முக்கியமான புள்ளிகள் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதுல அந்த பேஷண்ட்டுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருக்கு, இல்ல நம்மளுக்கே யூஸ் பண்ணாலும் எந்த விதமான சிம்டம்ஸ் இருக்கோ, அதுல அந்த சிம்டம்ஸை பேஸ் பண்ணி நீங்க பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.